குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். கும்பராசிக்கு 7 இருந்த குரு 8ஆம் இடம் போயிடுது. 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு குரு சென்று விட்டது. பொதுவாக 8ல் குரு நல்லது பண்ணாது மற்ற ராசிகளுக்கு. 8ல் குரு 4 ராசிக்கு தான் நல்லது பண்ணும். ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கு மட்டும் 8ல் குரு நன்மை செய்யும். மற்ற எல்லா ராசிக்கும் 8ல் குரு நல்லது பண்ணாது. இப்பொழுது கும்பராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு வந்திருக்கிறது. மகரத்திற்கும் கும்பத்திற்கும் குரு நன்மை செய்யாத கிரகம். அதனால் அது 8ஆம் இடத்திற்கு சென்றதால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தொழிலிலே ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படலாம். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வியாபாரம் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் அந்த வருமானம் குறையும். வியாபாரத்தில் வருமானம் குறையும், ஆனால் நஷ்டம் வராது. லாபம் தான் வந்து கொண்டு இருக்கும். 30% அல்லது 40% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைவாக ஆகலாமே தவிர நஷ்டம் வராது. வியாபாரம் நல்லா நடக்கும், தொழில் தொடர்ந்து நடைபெறும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே கொஞ்சம் பவர்ஸ் கம்மி பண்ணிவிடுவாங்க. பல்ல பிடிங்கி வச்ச மாதிரி, பல்ல பிடிங்கின பாம்பு மாதிரி பண்ணிட்டாங்க நம்பாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய அதிகாரத்தை சற்று குறைத்து விடுவார்கள். அல்லது உங்களுடைய அதிகாரத்தை ஷேர் பண்ணுற மாதிரி வேற ஒருத்தரை கொண்டு வந்து அதே பக்கத்து சீட்டில் போட்டு உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் பாதி வேலையை பண்ணணும், நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வேலையில் பாதியை வேற ஒருத்தர் பண்ணுவார். அது உங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம இவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துருக்கோம் இந்த கம்பெனிக்காக, நமக்கு ஈக்குவல் ரேங்கில் இல்லை ஹையர் ரேங்கில் ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சு நீ அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை டம்மி பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு வேகம். விட்டு போயிடலாமா அப்படின்லாம் தோணும். விட்டுறாதீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரியான சில ஆதங்கங்கள் உங்களுடைய மறைமுகமாக உங்களை மட்டம் தட்டுறது, மறைமுகமாக உங்களை அதிகாரத்தை குறைத்து வைப்பது, இதெல்லாம் அலுவலகத்திலே நடக்கும். அதே போல் வியாபாரிகளுக்கு திடீர்னு பார்த்தா காம்படிஷன் ஜாஸ்தியாகும். உங்களுடைய டேர்ன் ஓவர் குறையும், 40% குறையும். ஆனால் நிச்சயமாக நஷ்டம் வராது. ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குருவின் பார்வை. நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன், குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்வது உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை குரு பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் பணம் வந்து கொண்டு தான் இருக்கும். பண வரவு தடைப்படாது, குறைவாகலாம், பணம் வந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் உண்டு. வீடு வாங்கலாம். இப்போது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், எப்படி வீடு வாங்கிறது, அதுக்கு பணம் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய பட்ஜெட்டிற்கு தகுந்தாற்போல் நியாயமான விலையிலே, குறைந்த விலையிலே இப்பொழுது உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு விலையிலே உங்களுக்கு வீடு கிடைக்கும். அந்த வீட்டை வாங்குவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கும் தெற்கு வாசல் தான். ஆகவே தெற்கு பார்த்த வாசலாக வீடு இருக்க வேண்டும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பாத்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.